நெல்லையில் பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தை தடுப்பூசி செலுத்தியதால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த சம்பவத்திற்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இருந்து ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? அது குறித்தான முழு விவரங்கள். நெல்லை மாவட்டம் டவுன் பகுதியைச் சேர்ந்த பெண்மணியுடைய குழந்தை, அதாவது 45 நாட்களான குழந்தை வந்து நேற்றைய தினம் தடுப்பூசி. ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சுமதி தேவி என்ற அந்த பெண்மணியுடைய பிரசவமும் வந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்க்கப்பட்டு அவருக்கு வந்து முழு பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில 45வது நாளுக்கான அந்த ஊசி வந்து நேற்றைய தினம் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி மையத்தில் வைத்து அந்த குழந்தைக்கு செலுத்தப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் காலை பால் குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென மூக்கிலிருந்து ரத்தம் வந்த சூழல்ல குழந்தை வந்து சுயநினைவு இல்லாமல் நிலைக்கு சென்றது. தொடர்ந்து அங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் கண்டியப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு வந்து முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட முயற்சி செய்த போது குழந்தை வந்து எந்த ஒரு அசைவும் இல்லாதனால அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கிறது. அந்த நிலையில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இந்த சூழல் குறித்து அந்த குழந்தையின் பெற்றோர்கள் வந்து மருத்துவமனையில ஒழுங்காக சிகிச்சை அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி முதல்வரை தொடர்பு கொண்ட போது ஏற்கனவே குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது, பால் கொடுக்கப்பட்ட நிலையில குழந்தை வந்து வாயில் நுழைந்து உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுகிறது என்ற தகவல் மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் குழந்தை உயிரிழப்புக்கான காரணம் வந்து உறுதியாக எதுவுமே தெரிவிக்கப்படாத சூழல்ல குழந்தை தடுப்பூசி செலுத்தியதனால உயிரிழந்ததா வேற ஏதும் பிரச்சனையா என்பது குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.